ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபண்டேரா பார்க்குக்காக நம்ம வந்து ஏலகிரிக்கு வந்திருக்கோம். இதில் வந்து இன்றைக்கி என்னென்ன பண்ணுறாங்க ஃபுல் ஆக்டிவிட்டீஸை நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். நாங்கள் என்ஜாய் பண்ணலாம் இந்த வீக்கெண்டு அப்படின்னு போன இடம் தான் பார்த்தீங்கன்னா ஏலகிரி தாங்க. ஏலகிரியில் வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சுற்றுலா பிளேஸ் இருக்குது. அது அடுத்தடுத்த வீடியோவில் போடுறோம். இதில் நம்ம என்ன ஃபுல்லாக கவர் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஃபண்டேரா பார்க்கு தாங்க. இது ஆக்சுவலாக பேர்டுக்காகவே உருவாக்கப்பட்ட பார்க்கு தான். பட் இதில் நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது. ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எவ்வளோ சார்ஜ், எவ்வளோ ப்ரைஸ், ஒவ்வொன்றுமே சீனிக் வியூஸ் எல்லாம் நல்லாவே இருந்தது. அதெல்லாம் போக போக பின்னாடி நம்ம பார்ப்போம். ஒவ்வொன்றும் எதுக்காக போனோம் அந்த மாதிரி ஃபுல் விஷயங்களும் ஒவ்வொன்றா சொல்கிறேன். நீங்கள் இந்த இடத்துக்கு எப்படி வரலான்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக எந்த ஊர் இருந்தாலும் ஏலகிரி வரதுக்கு நீங்க ஜோலார்பேட்டை வந்துட்டீங்கன்னா போதும். ஜோலார்பேட்டையிலிருந்து பக்கம் தான் இந்த ஏலகிரி மலை. இந்த ஏலகிரி மலையிலிருந்து நீங்க எப்பயுமே உங்களுக்கு பஸ் இருக்குங்க. நீங்க திருப்பத்தூர் வரதுக்காக ஃபேமிலியோட வரன்ற பட்சத்தில் கார்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்கும். இந்த ஃபண்டேரா பார்க்ல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுல முக்கியமான முதன்மையான விஷயமே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டிக் பேர்ட்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குங்க. அது இல்லாமல் அனிமல்ஸும் உங்களுக்கு இருக்குங்க. அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்லைங்க. இது கூடவே ஆஸ்ட்ரிச் ஃபீடிங் எல்லாம் கூட உங்களால பண்ண முடியும். என்ன ஒன்று ப்ரைஸ் தான் அதிகங்க. கிட்டத்தட்ட மினிமம் டிக்கெட்டே 300 ரூபா வச்சிருக்காங்க. ஆனால் அவங்கள சொல்லி தப்பு இல்லைங்க. ஏன்னா அத்தனை அனிமலுக்கு அத்தனை இதுக்கு ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்ற செலவே நம்ம செலுத்துறதெல்லாம் ஒரு காசேல்ன்ற மாதிரி தாங்க ஆகும். டிக்கெட்டோட ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். பேசிக் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து 300 ரூபா வருங்க. இதே ஒரு சின்ன பையன்ற பட்சத்தில் அவங்களுக்குமே 200 வந்துடும். இதில் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபார்மை பார்த்துக்கலாம், அனிமல்ஸ் பார்த்துக்கலாம், பேர்டு கூட வாக்ஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி அக்வாரிலேயும் இப்போ வாக் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ரெண்டாவது காம்போனா சூப்பர் காம்போன்னு இருக்குங்க. இதில் ஒரு பர்சனுக்கு வந்து 375 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த காம்போவில் பார்த்தது அனைத்து ஆக்டிவிட்டியுமே இதில் வந்துடும். இதில் எக்ஸ்ட்ரா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 70 சினிமா, நெட் கிரிக்கெட்டு, ட்ரெயின் ரைடு, ஃபிஷ்பா, இதில் 4த்துல ஏதாச்சும் ஒன்று மட்டும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் இந்த 375 ரூபா காம்போ. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிங் காம்போ. இந்த காம்போவில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த நான் போன டைம் சொன்ன எல்லா ஆக்டிவிட்டியுமே கவர் ஆயிரும். அந்த 70 சினிமா, நெட் கிரிக்கெட், ட்ரெயின் ரைடு, ஃபிஷ்பா, இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் 3மே நீங்க கவர் பண்ணிக்க முடியும். நீங்க உள்ள மட்டும் போயிட்டா போதும். அதுக்கப்புறம் அவங்களே பார்த்துப்பாங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபுட்டுமே இருக்கு. நீங்க அதுக்கு தனி சார்ஜ் பே பண்ணி தாங்க ஆகணும். எடுத்துட்டு போலேன்னு கவலைப்படாதீங்க. அங்க கூட நீங்க போய் இந்த ஃபுட்டோட இது பார்த்துக்கலாம். இனிஷியல்ல இந்த இதை வந்து எதுக்காக ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா பறவைகளுக்காக தாங்க ஆரம்பிச்சாங்க. இதுல வாயிலே நுழையாத பறவைகள் நிறையவே இருக்குங்க. அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா ஸ்டார் லிங்க்னு சொல்லுவாங்க, டூகாஸ்ன்னு சொல்லுவாங்க, மேக்காஸ்ன்னு சொல்லுவாங்க, கேக்கட்டாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஈமு கோழி பார்த்துருப்பீங்க, ஆஸ்ட்ரிச் இருக்கு, டக்ஸ், கீஸு, லோக்கி லோரி, பேரட்ஸு, ஃபின்ச்சஸ், இந்த மாதிரியான நிறைய பறவைகள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டேரா பார்க்கில் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கும். நீங்கள் இதுக்கு ஃபீட் பண்ணணும்னு நினச்சிங்களா கூட அங்கேயே பக்கத்தில் இருக்கிற கீப்பர் வந்து உங்களுக்கு தானியங்களை கொடுப்பாங்க. அந்த தானியங்களை நீங்கள் கையில் மட்டும் வச்சா போதும், அழகாக அந்த பறவை வந்து நீங்கள் கையிலே உட்காரும். நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட் வந்து சூப்பர்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு அந்த பேர்ட்ஸுமே அந்த அளவுக்கு உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க. இங்கே அது மட்டும் இல்லைங்க, மேமல்ஸ் இருக்கும், நாக்டோரஸ் இருக்கும், ரெப்பிடைட்ஸ் இருக்கும், ஃபிஷ்ஷஸ் இருக்கும். இந்த ஃபிஷ்ஷஸில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம். டைஸ்கஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான அழகான கலர்ஃபுல்லான ஃபிஷ் இருக்கும். கோய் ஃபிஷ் இருக்குது, இங்கே சிலிட்டஸ் இருக்குது, ஷார்க்கு கூட மினி ஷார்க் இருக்குது. இந்த மாதிரியான ஃபிஷ் நீர்வாழ் உயிரினங்கள் வந்து உங்களுக்கு காணப்படுங்க. அதுலேயும் அந்த பாம்புகள் எல்லாம் பார்க்குறதுக்கே அந்த அளவுக்கு பயமாகவும் இருக்கும், ஆனால் பார்க்குற ஒரு நல்லாவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெப்டைல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஊர்வனங்கள் நிறையவே உங்களால் இந்த இடத்துல பார்க்க முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா யுகுனாஸ் பார்க்கலாம், டார்டாய்ஸ், டார்டைலு, டார்பின், அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்குது. அது இல்லாமல் இந்த பால் பைத்தான்னு ஒரு மேட்ரு இருக்குங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பயந்துருவீங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே கார்ன் ஸ்னேக்குன்னு சொல்லக்கூடிய பல விதமான ஊர்வன உயிரினங்கள் வந்து இந்த ஃபண்டேரா பார்க்கில் இருக்குங்க. அந்த ஃபண்டேரா பார்க்கில் அது மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த நாக்டூரல்ஸ் டைப்பில் பார்த்தீங்கன்னா நிறையவே உங்களுக்கு காணப்படுங்க. அதே பார்த்தீங்கன்னா ரேக்கான்ஸ் இருக்குது, சுகர் கிளீட்டர்ஸ் சொல்லக்கூடிய அந்த அது ஒன்று இருக்குது, ஹெட்ஜ்ஹோக்னு சொல்லக்கூடிய அது ஒரு விலங்கு இருக்குது. அது இல்லாமல் மைக்ரோஸ்குரல், அதாவது அணில்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்டதாக காணப்படும். ஆனால் ஒவ்வொன்றுத்துக்குமே நீங்கள் காசு பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு டைம் அந்த 300 ரூபா சார்ஜ் மட்டும் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபண்டேரா பார்க்கை நீங்கள் ஒன் டே ட்ரிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல வர விசிட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செல்ஃபி ஸ்பாட் இருக்குது, ரெஸ்ட் ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது.
நிறைய செல்ஃபி பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிற பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ் எல்லாத்துலேயுமே ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதே டைமில் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். நம்மளோட வெக்கேஷன் அண்ட் ஹாலிடே ட்ரிப்ஸை நம்ம பெட் லவர்ஸான நம்ம இங்கே ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலாம். இந்த ஃபண்டேரா பார்க் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிளீனஸாக இருந்ததுங்க. நம்ம சுற்றுலா பயணியாக நம்ம ஒரு கடமையை ஆற்றுனாங்க. அந்த இடத்துல குப்பைகளை அந்த அளவுக்கு போடாமல் கரெக்டாக ப்ராப்பராக டஸ்ட்பினில் போட்டிங்கன்னா அந்த ஃபண்டேரா பார்க்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சாதகரியமாக இருக்கும். இந்த இடத்துல அது மட்டும்தான் ஃபேமஸானு கேட்டிங்கன்னா ஏலகிரி பக்கம் போட் ஹவுஸும் இருக்குங்க. நீங்கள் அங்கேயும் போய் என்ஜாய் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த ஃபண்டேரா பார்க்கை விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காலையில் 10 மணிக்கு நீங்கள் ஷார்ப்பாக வந்துட்டீங்கன்னா அந்த எண்ட் ஆஃப் த டைம் வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு போக முடியும். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஃபண்டேரா பார்க் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. மற்றவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து நிறையவே லேர்ன் பண்ணிப்பாங்க. நானும் லேர்ன் பண்ணிப்பேன். இங்கே ஃபண்டேரா பார்க்கில் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 6:30 மணி வரையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் லாஸ்ட் என்ட்ரி டைம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 6 மணினா 5 மணிக்கு முன்னாடி தாங்க லாஸ்ட் டைம் நீங்கள் உங்களால் விசிட் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் நீங்கள் இந்த விசிட் பண்ணுற பிளான் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்ததுன்ற பட்சத்தில் நீங்கள் காலையில் 10 மணிக்கெல்லாம் இந்த ஃபண்டேரா பார்க்க வந்துடுங்க. எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. எந்த ஊராக இருந்தாலும் ஜோலார்பேட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு டிக்கெட்டை புக் பண்ணுங்கள். அங்கேருந்து உங்களுக்கு இந்த திருப்பத்தூர்லேருந்து நிலாவூர் போகக்கூடிய அந்த பஸ்ஸில் ஏறுங்க. ஏலகிரிக்கு வந்து சேருங்க. ஃபண்டேரா பார்க்கு போங்க. ஃபண்டேரா பார்க்கு போயிட்டு நீங்கள் அந்த டிக்கெட்டை வாங்கி அந்த பேர்ட் லவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் த ட்ரீட் இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே நேச்சர்ஸ் வந்து அம்யூனிட்டிஸோட சூப்பராக ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. பார்க்கில் எதை சுற்றி பார்க்குறீங்களோ இல்லையோ இந்த மாதிரியான எலிகள் வந்து நிறையவே இருக்குங்க. ஆனால் அந்த எலிகள் பார்த்தீங்கன்னா பொருட்காட்சியாக இருக்கும். அதுவுமே அந்த தண்ணியில் தாளம் போட்டுன்னு தூங்கிட்டே வலிஞ்சிட்டு சுற்றுது பாருங்க. அதை பார்க்கும் போதே நம்ம என்னைக்கு தாண்டா இந்த மாதிரி வாழ போகிறோம் அந்த மாதிரி தாங்க இருக்கும். அந்த ரேட்டை பார்க்கும்போது ஒரு சில போராமையுமே வருங்க. இந்த இடத்துல முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச், அதாவது அந்த நெருப்பு கோழிக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுங்க. அந்த நெருப்பு கோழி என்னதான் ஒரு மிருகன்னே தெரியலைங்க. மிருகமாக பறவையான்னு தெரியல. ஏன்னா அது எது கொடுத்தாலும் சாப்பிடுதுங்க. பக்கங்கிற இலை கொடுத்தாலும் சாப்பிடுது, அவங்க கொடுத்துருக்கிற இலையை எடுத்து வந்து கொடுத்தாலும் சாப்பிடுது. ஆனால் அந்த அளவுக்கு பார்த்தாவே பயமாக இருக்குது, எங்கடா நம்மளை கொத்திருமோன்ற மாதிரி தான். ஆனாலும் கொஞ்சம் ஃபன்னாக ஜாலியாக இருந்துருந்துங்க. நீங்கள் இந்த ஃபண்டேரா பார்க்கை வந்து விசிட் பண்ணணும்னா ஆன்லைன்லேயும் உங்களுக்கு டிக்கெட்டிங் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது. என்னால் டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணல முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக ஃபோன் பண்ணி உங்களால் புக் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக ஃபண்டேரா பார்க் வாங்க. வந்து ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு போல் ஆஃப்லைனில் புக் பண்ணி அந்த இதை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மேலும் விளாக்ஸ் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நன்றி.